ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில் நடக்கிற கார் ப்ரோட்டோக்காலோட ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். கார் ப்ரோட்டோக்காலோட ஆட்ராப் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ பைனான்ஸ் வெப்3 வாலெட்லேயும் இந்த ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே டோக்கன் லிஸ்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். மேபி செப்டம்பரில் காயின் லிஸ்டிங் ஆகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். கார் ப்ரோட்டோக்கால் ஆட்ராப், மைனிங் ஆட்ராப் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஆட்ராப்பில் மஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணக்கூடிய யூசர்ஸால் $20 to $50 வரைக்கும் ப்ராஃபிட் ஆன் பண்ண முடியும். ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். ஜஸ்ட் டெய்லி செக்இன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுற ப்ராசஸ் தான். ஒரு 3 weeks இந்த ஆட்ராப் நடக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கிறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆட்ராப் பற்றின அப்டேட்ஸ் வரப்போ டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இந்த ஆட்ராப் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட அப்டேட்டட் பைனான்ஸ் ஆப் இருக்கணும். ஸோ உங்களோட பைனான்ஸ் ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிடுங்க. எப்படி அப்டேட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் உங்களோட பைனான்ஸ் லோகோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ஆப் அப்டேட்டில் இல்லை அப்படின்னா அப்டேட் ஆப்ஷன் காட்டும். அப்படி இல்லைனா ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் அப் டு டேட்டில் இருக்குதான்ட்டு உங்களால் செக் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அப்டேட்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இல்லை அப்படின்னா ஏபிகே ஃபைல் நம்மளே டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். பைனான்ஸ் ஏபிகே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேலட் செக்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாப்பில் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வெப்3 அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பைனான்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, சர்வர் இஷ்யூ ஆகுது அப்படின்னா VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் VPN கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா VPN யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா டேரெக்டாக பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெப்3 வேலட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆட்ராப் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு OPBNB வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸாக தேவைப்படும். ஜஸ்ட் மினிமம் உங்ககிட்ட $0.2 இருந்தால் போதும். என்கிட்ட ஒரு $0.5 இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு $3 வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஆட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆட்ராப் அட்டன் பண்ண ஒரு $0.2 to $0.3 இருந்தாலே போதுமானது. சரி, ஓகே. ஸோ எப்படி இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஆட்ராப்க்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுங்கள். பிகாஸ் என்னோட ரெஃபரல் லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறப்ப அதிகமான ரிவார்டு கிடைக்கும். அதனால் ரெஃபரல் லிங்க் வந்து மஸ்ட் காப்பி பண்ணிவிடுங்க. இப்போ என்னோடய ரெஃபரல் லிங்க் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறமா பேக் டு வெப்3 வாலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த டிஸ்கவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா டாப்பில் உங்களுக்கு சர்ச் பார் இருக்கும். இந்த சர்ச் பாரில் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். ரெண்டுத்துலேயும் டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ நம்ம கன்ஃபார்ம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த ஆட்ராப் கேம்பெயின் பேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஆல்ரெடி நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் டிஸ்கவருக்கு வாங்க. என்னோடய ரெஃபரல் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிவிட்டு உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். மேபி அது மூலமா உங்களுக்கு வந்து ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கலாம். பட் ஸ்டார்டிங் டைமில் பண்ணுறப்ப என்னோடய லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். 5 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக இட போட வேண்டாம். அந்த 5 பாயிண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அலோகேஷன் அப்போ எக்ஸ்ட்ரா ரிவார்டு கிடைக்கும். ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க, இல்லாட்டி வேணாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு சொல்கிறேன். ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் அப்படின்ட்டு இருக்கும். அந்த லாகினை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக வேலெட் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு வரும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் விட்டு பார்க்குறப்ப இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல சைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேலெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடும். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னாலே உங்களோட வேலெட் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்ஸ் உங்களோட வேலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கே என்ன அப்படின்னா டெய்லி செக்இன் பண்ணுறது தான். டெய்லி செக்இன் நீங்கள் பண்ணுறப்ப ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு கார்ப் டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ எப்படி டெய்லி செக்இன் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல டெய்லி செக்இன் அப்படின்ட்டு போட்டிருக்கா. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் Day 1 அப்படின்ட்டு இருக்குது. D1 இருக்கு இல்லையா, Day 1 அது. ஜஸ்ட் அந்த Day 1 அப்படிங்கிறத நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். அண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா $0.01 OPBNB வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஜஸ்ட் அந்த ஃபீஸ் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி தான் ஃபீஸ் வந்து. ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செக்இன் பண்ணதுக்கான ரிவார்டாக கொடுப்பாங்க.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? அண்ட் என்னோட ரெஃபரல் லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட்ஸும் கிடச்சிருக்கும். டோட்டலாக இப்போ நம்மளுக்கு 15 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 15 பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 கார்ட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கார்ட் டோக்கன் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் 1 by 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாயிண்ட்ஸ் அதிகமாக உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இந்த கார்ட் டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்கும். இது எஸ்டிமேட்டட் தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. யூசர்ஸ் அதிகமாக ஜாயின் பண்ண இந்த இடத்துல எஸ்டிமேட்டட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். கேம்பெயின் எண்ட் ஆகிறப்ப உங்களுக்கு டோட்டல் கார் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் ரியலானது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி Web3 வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு கிளைம் அப்படின்ட்டு காட்டுது. கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு 10 பாயிண்ட்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட்டை பைண்ட் பண்ணுறது, டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டை பைண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இன்னும் சில டாஸ்க் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ட்விட்டர் அக்கௌண்ட்டை இப்போ நம்ம வந்து பைண்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு பைண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு எக்ஸ் தளத்துக்கு ரீடைரக்ட் ஆகும். அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஆத்தரைஸ் ஆப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பைண்ட் ஆகிடும். இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறதுனால சர்வர் இஷ்யூவாக இருக்குது. அதனால் ஹை டிராஃபிக் அட் த மொமெண்ட் அப்படின்ட்டு வந்துருக்குது. லேட் நைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இதாகிடும். அப்படி இல்லைனா நாளைக்கே நாளானிக்கோ ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு சர்வர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ உங்களோட இந்த டாஸ்க் வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு பேக் வந்துக்கலாம். இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அண்ட் ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கார்ட் டாஸ்க் இருக்குது. ஜஸ்ட் இது பைண்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து உங்களோட டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கார்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் பைண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அதில் நீங்கள் பைண்ட் டெலகிராம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெலகிராமுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதுக்கும் அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டெலகிராம் அக்கௌண்ட் பைண்ட் ஆகிடும். பைண்ட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இருக்குது. இந்த இடத்துல பைண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக லாகின் பேஜுக்கு போகும். அதில் வந்து ஸ்ட்ரீமில் வந்து ஒரு நியூ அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்குன்னா லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நியூ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் வந்துட்டு பைண்டை கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பிட்காயின் வாலெட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பைண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். கிளைம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதே சோல் வேலெட்டுக்கும் ஜஸ்ட்டு சொலனா வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சைன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு பைண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். கிளைம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இமெயில் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். ஜிமெயில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே கண்டினியூ அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயில் ஐடி உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ சர்வர் இஷ்யூ இருக்கிறதுனால இப்போ உங்களால் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி செக்இன் மட்டும் பண்ணிவிடுங்க. மற்ற டாஸ்க் எல்லாமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏர்ட்ராப் எண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 20 days கிட்டே இருக்குது. அதனால் முதல்ல டெய்லி செக்இன் மட்டும் பண்ணுங்கள். தொடர்ந்து டெய்லி மறக்காமல் டெய்லி செக்இன் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற ட்விட்டருக்கு ரீடைரக்ட் ஆகும். அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் வந்துட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் பட்டன் எனபிள் ஆகிடும். கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பைனான்ஸை வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் கிளிக் பண்ண போகிறீங்க. பைனான்ஸை ஃபாலோ பண்ண போகிறீங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளைம் காட்டும். இன்கேஸ் உங்களுக்கு காட்டலை அப்படின்னா மறுபடியும் 2-3 முறை இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். அதே தான் சேம் கீழே டிஸ்கார்ட்லேயும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராமில் கொடுக்குறேன். அவங்களோட குரூப்பில் நீங்கள் மேனுவலாக போய்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதாவது எந்த டெலகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டெலகிராம் அக்கௌண்ட்டில் போய்ட்டு இவங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்து இதில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளைம் பட்டன் காட்டும். உங்களுக்கு கிளைம் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான் இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போ சர்வர் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் எப்படி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் காட்ட முடியலை. இப்போ கீழே வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து ரிவார்டாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வீக்லி வரும் போல். சரி, இந்த டாஸ்க் எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த இடத்துல உங்களுக்கு டுட்டோரியல் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த கார் ப்ராடக்டோட வெப்சைட்டில் நம்ம மைனிங் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மைனிங் பேஜில் போய்ட்டு சம் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் பைனான்ஸ் வெப்3 வேலெட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1 by 1 பார்த்து இந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் பட்டன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். டெய்லி செக்இன் மட்டும் டெய்லி மறக்காமல் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் OPBNB வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஒரு $0.2 $0.3 வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இப்போ தான் நம்மளுக்கு முக்கியமான டாஸ்க் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நம்மளுக்கு வந்து USDC கிடைக்கும். ஆக்சுவலாக கார் ப்ரோட்டோக்கால் ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ஏர்ட்ராப் மட்டும் இல்லை, USDC வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டாக கொடுக்குறாங்க. அந்த ரிவார்டு எப்படின்றத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கான இன்விடேஷன் லிங்க் கிடைக்கும். இந்த இடத்துல ஷேர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இன்விடேஷன் லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். உங்களோட லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பர் யூசர்ஸ்க்கு 10 பாயிண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதுதான் ரெஃபரல் லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுறதுக்கான பெனிஃபிட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டு இருக்குது இல்லையா, டாப் 200 வரவங்களுக்கு USDC வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து 10th பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு 2500 USDC, செகண்ட் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு 1500 USDC, தேர்ட் பிளேஸில் 1000 அப்படின்னுட்டு 10 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் அப்படியே டாப் 20 இருக்கிறவங்களுக்கு 100 USDC வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் டாப் 100 இருக்கிறவங்களுக்கு 50 USDC, டாப் 200 இருக்கிறவங்களுக்கு 20 USDC அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் ரெஃபர் பண்ணி இந்த லீடர் போர்டுக்குள்ளே உங்களால் வர முடியும் அப்படின்னா உங்களுக்கு USDC ரிவார்டு கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த டாஸ்க்கை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டெய்லி செக்இன் மட்டும் பண்ணிவிட்டு கார் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண பாருங்கள். ரெஃபர் பண்ணுறவங்களால மட்டும்தான் USDC வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அண்ட் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு காட்டுவாங்க. அண்ட் அதுக்கு எஸ்டிமேட்டடாக உங்களுக்கு எவ்வளோ கார்ப் டோக்கன் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எஸ்டிமேட்டட் வேல்யூ தான். எவ்வளோ கார்ப் தான் உங்களுக்கு கிடைக்குமான்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லீடர் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்களோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஏர்ட்ராப் கேம்பெயின் எண்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த இடத்துல எவ்வளோ கார்ப் டோக்கன் வந்து காட்டுதோ அதுதான் நம்மளுக்கு ரியலாக கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு டெய்லி செக்இன் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அதிகமான பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதிகமான கார்ப் டோக்கன் கிடைக்கும். ஒன்ஸ் இந்த ஏர்ட்ராப் வந்து எண்ட் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஆகஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். இதை பற்றின வேறு அப்டேட் வரப்போ நம்மளுடைய டெலகிராம்லேயே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் மட்டும் ஆக்டிவாக இருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட 2-3 பைனான்ஸோட வெரிஃபைடு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேயும் வந்து இந்த ஏர்ட்ராப்ஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் கீழே வந்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு முக்கியமான கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சிபிலில் வரும். ஸோ அப்போ உங்களோட ரிவார்டு கிடைக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா ஒரே KYC வெரிஃபைடு அக்கௌண்ட்டில் நீங்கள் மல்டிபிள் வேலட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரிவார்டு கிடைக்காது. பட் வேறு KYC அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட 2-3 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலாம். OPBNB மட்டும் ஃபீஸாக கேட்கும். உங்கள்கிட்ட எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குதோ மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் நல்ல அப்டேட் வந்துச்சு அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye and tata guys.